மருத்துவமனையில் தொடர்ந்து 7 நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டி அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினரால் இன்று திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் தன்வந்திரி ஹோமம் செய்து சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அஇஅதிமுகவின் இலக்கிய அணி செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் வளர்மதியிடம் முதல்வரின் உடல்நிலை குறித்து கேள்வி எழுப்பியதற்கு முதல்வரின் உடல்நிலை குறித்து திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பூரண நலம் பெற அருள்மிகு பார்த்தசாரதி ஆலயத்தில் இன்றைக்கு சிறப்பு வழிபாடு தகவல் தொழில்நுட்பத்துறையின் சார்பில் இங்கே வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் விரைவில் குணமடைந்து திரும்புவதற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் நாள்தோறும் சிறப்பு வழிபாடு நடத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் குணமடைய பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மீட் பண்ணீங்களா? தினந்தோறும் ஒவ்வொரு வதந்திகளுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது. அது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு வீண் புரளி, வீண் வதந்தி. அதை நீங்கள் கேள்வியிலே கூட சொல்லியிருக்கிறீர்கள், இது வதந்தி என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. வீண் வதந்திகளை கிளப்பிவிட்டு சில பேர் இதில் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு இது போன்ற வதந்திகளை பரப்பிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வரின் உடல்நிலை குறித்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான வதந்திகள் பரவி வரும் நிலையில் அஇஅதிமுக தொண்டர்கள் இதுபோன்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் தமிழகம் முழுவதும் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.